டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, சீரகம், சோம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து அதையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம்ங்களா அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருள் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் விட்டுடுங்க. தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் ஊற்றிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஊற்றி எடுத்திங்கன்னா எடுத்துட்டு ஒரே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இறக்கணுங்கன்னா செம்ம டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி.